ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை கதை லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? நான் சொல்கிறதுக்கு ரெடி. எல்லாம் ஹாலில் இருந்தால் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவன் கிடச்சிருவான்ப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான், இப்போ தான் ஆக்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் இல்லைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் மீனாவும் இந்த மாதிரி எங்கள் கூட சேர்ந்து தேடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருக்கா. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதை விட்டுட்டு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இவன் சொல்கிறான், மனோஜ் சீக்கிரமாக என் காசு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. பாருப்பா, இவன் கொண்டு போய் கொடுப்பானா, நான் அதை தேடி கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவன் ஏன் போகிறான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லுவான். இந்த மாதிரி இந்த காசு வந்துச்சுன்னா அவன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறான், அதனால தான் அவசரமாக தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருப்பா, நீ சொன்ன நான் தேடுறேன், எனக்கு என்ன மாதிரி பேர்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறான். ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி, அந்த பணம் கிடச்சிதுன்னா எங்களுக்கு ₹1 கூட அதுலேருந்து வேண்டாம், நான் எடுத்துகிட்டு வந்து மாமா கிட்டே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா மீனா சொல்லிடுவா. அப்புறமா வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா விஜயா கேட்பா, என்ன எங்கள் 2 பேரும் கூப்பிட்ற, மனுஷ் ரோகிணிக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சாப்பாடு. இல்லை, நான் அவங்களுக்குலாம் வாங்கலை அப்படின்னு மட்டும் சொல்லுவாள். ஏன்னு கேட்கும்போது, இவன் ஒரு நாள் பசியில் இருந்தாப்பா, நான் போய் பிரியாணி வாங்கி போய் கொடுக்குறேன், நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு எனக்கு கேட்குறா, நீ பிரியாணி வாங்கிட்டு கூட இந்த கடையை அமுக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்குறான்ப்பா என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே ரோகிணி என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நான் காலையிலேருந்து சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி நைட்டு டிஃபன் எடுத்து போய் கொடுக்குறேன், அத்தை திட்டினது இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை பார்த்து. அதனால் நான் வாங்கலை, அவங்களுக்கு என்ன அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு பால் மட்டும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு பால் தானே வேணுமா, நீ வந்து ரோகிணிக்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. பாரு, எல்லாம் காசு இல்லாத போது மரியாதையே இல்லை எனக்கு, ஒன்றால் எனக்கும் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியா ரெடி பண்ண காசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி தோசையோட வராங்க. ரொம்ப மோசமாக புட்டுட்டு எல்லாமே தீஞ்சு போய் எல்லாம் சுட்டு தராங்க. சட்னி செம்ம காரமான சட்னி. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் சாப்பாடு வேணும்னு சொல்லி போயிடுறாங்க. அப்புறமா தோசை எப்படி சுடணும்னு சொல்லி ரோகிணி வந்து மீனா வந்து ரோகிணிக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காடுறாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போய்ட்றாங்க. ஸ்ருதி வந்து ஒரு டீ கேட்குறாங்க, கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. வேறு அவங்க 3 பேர் சிரிச்சுக்கிறாங்க. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் ஒரு சாங் இருக்குது, மாட்டிக்கினார் ஒருத்தர், அந்த சாங் தான். நம்ம ரோகிணி அதே மாதிரி மாட்டிக்கிறாங்க ஒரு சீனில். அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் திருப்பி பேசிகிட்ருக்காங்க. அப்புறமா எப்படி வைக்கணும் எல்லாம் இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பார்த்தா அப்படியே இருக்குது சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கிச்சனில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா மெதுவாக கேட்க, இந்த மாதிரி நீங்கள் கடன்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்படி கேட்குறீங்கன்னு போது, இந்த மாதிரி சிட்டின்னு ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்களா கடை, அங்கே எதாவது என் தம்பி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி. ஐயோ, நான் இதை கவனிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் வேர்க்குது உங்களுக்குன்னு போய் ஸ்ருதி கேட்பா. அப்படியே கிச்சனில் இருக்கல அதனால வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவா. அதுக்கப்புறம் முத்து போய்ட்டு கீழே ரவிக்கிட்டேயும் சொல்லுவான், இந்த மாதிரி ரோகிணி அம்மா பெரிய ஃப்ராடாக இருக்கும் போல், வாரம் அதோட ஏதாவது ஒன்று மாட்டுது, வாரம் ஏதாவது ஒரு சீன் வந்து மாட்டுது, இதை நம்ம மனோஜ் கிட்டே சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. ஏய், அவன் பொறாமப்படுவான்னு சொல்லுவான்டா, சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் முத்து போயிட்டு. அதே மாதிரி சொல்கிறான், ஏய் எங்களை பார்த்து பொறாமப்படுறா, அதான் ரோகிணி மேலே எல்லாத பொழியெல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீயே போய் கேளு அதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது 2 பேரும் சரியான பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ரவியும் முத்துவும். அப்புறம் எதிர்பாராமல் 2 பேர் இடிச்சிக்கிறாங்க, மனோஜும் ரோகிணியும். அப்போ வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வேறு ஒன்று யோசிச்சுட்ருக்கேன், இந்த முத்து என் பர்சனல் லைஃப்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறா. மனோஜ் இப்படி தான், சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுறா அமைதியாக, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். மனோஜும் அப்படியே பார்க்குறான். இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.